மறக்க முடியுமா கள்ளசாராய மரண ஓலத்தை? கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடிச்சு 67 பேர் உயிர் விட்டிருந்தாங்க. அந்த துயர சம்பவம் நடந்து இன்னைக்கூட 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த சோகமான நாளை யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா மறந்து கடந்து போயிட முடியாது. திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 4 வருஷத்துல டாஸ்மாக் வருவாயை உயர்த்துச்சு, கோடிக்கணக்குல ஊழல் பண்ணுச்சு. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் கூடுதலா விலை வச்சு வித்துச்சு. அது மட்டும் இல்லாம தரமற்ற சாராயத்தை விற்பனை செய்யறதுன்னு கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இத மட்டும்தான் இந்த திமுக அரசோட சாதனையா இருந்துட்டு வருது. இதை விட கொடுமை என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்பனை ரொம்ப சகஜமா நடந்துட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சியில கள்ளசாராய புழக்கம் அதிகமாவே இருக்கு. அதை உடனடியா தடுக்கணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டப்பேரவையில கடந்த 2023ஆம் ஆண்டிலேயே தீர்மானத்தை கொண்டு வந்தாரு. ஆனா அத பத்தி எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த திமுக அரசு எடுக்கல. அதுக்கப்புறமா கள்ளசாராயம் குறிச்சு மரக்காணத்துல உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னாடியும் கொஞ்சம் கூட சுதாகரிச்சுக்காம திமுக அரசு அலட்சியமா தான் இருந்தாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாசம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 229 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில 60 பேர் இறந்து போயிட்டாங்க. 160 பேர் கண் பார்வையை இழந்திருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. நிறைய குடும்பம் அனாதையா நடுத்தருவுல நின்னாங்க. ஆனா இந்த மாநிலத்தை ஆள்ற முதல்வர் ஸ்டாலின் மனசாட்சிய கொஞ்சம் கூட இந்த சம்பவம் உழுக்கல போல. பல பெண்கள் கணவனை இழந்து விதவையாவும், பல குழந்தைகள் அப்பாவை இழந்து நிற்கதியா அனாதையா நின்னாங்க. பல பெண்களோட தாலி எரித்த இந்த சம்பவம் அரியணையில உட்காந்துட்டு போட்டோ ஷூட்டும் ரோடு ஷோவும் நடத்திட்டு இருக்க ஸ்டாலினுக்கோ அவரது புள்ள உதயநிதிக்கோ இத பத்தின எந்த ஒரு கவலையும் துளி கூட இல்ல போல. இன்னைக்கு கள்ளசாராயத்தால பல குடும்பங்கள் நிற்கதியா அனாதையா நிக்குது. ஒரு கிராமத்தையே மரண ஓலத்துல மூழ்கடிச்ச பெருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் போய் சேரும். கள்ளச்சாராயம் குடிச்சு பல உயிர்கள் போன பின்னாடியும் இந்த அரசு கொஞ்சம் கூட விழித்து கொள்ளல. இன்னும் தமிழகத்துல கள்ளசாராய விற்பனை குறைந்த பாடும் இல்ல, போதைப் பொருள் புழக்கமும் கட்டுப்படுத்தப்படல. ஒரு பக்கம் கள்ளசாராயம் குடிச்சு அப்பாவி தொழிலாளர்கள் உயிரிழக்கிறாங்க, இன்னொரு பக்கம் போதையால இளம் தலைமுறையினர் சீரழிஞ்சு போறாங்க. இதனாலேயே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைன்னு குற்றங்கள் நாளுக்கு நாள் தமிழகத்துல அரங்கேறுவது தொடர்கதையாதான் இருக்கு. உங்க முதல்வர் நாற்காலிக்கு கீழே கள்ளச்சாராயத்தால உயிரிழந்தவர்களோட பிணங்களும் அவங்க குடும்பத்தினரோட வயிற்றெரிச்சலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த சூடு ஒரு நாள் உங்க நாற்காலியை எரிக்கும். அந்த சூடு தாங்காம சட்டைய கிழிச்சுக்கிட்டு வழக்கம் போல சட்டசபையை விட்டு மக்களே உங்களை துரத்தி விடுவாங்க. அந்த ஒரு நாளுக்காகத்தான் தமிழ்நாட்டு மக்களும் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க.